வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி காலை நேர ஓட்டுகள் முடிவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காலை நேர ஓட்டுகளில் யார் எந்த இடத்துல இருக்கா, யார் அதிக ஓட்டுகள், யார் கம்மியான ஓட்டுகள், ஓட்டிங்கில் ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் ரொம்ப பெரிய அளவில் எந்த ஒரு தாக்கத்தும் கொடுக்காத ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு வாரம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களோட பற்றி நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் மாறுதலை கொடுக்க போகிற ஒரு வாரம். இன்றைக்கி இது புரியாது. இப்போ எல்லாருடைய ஃபேமிலி வந்துட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அடுத்த வாரம் இந்த கேமில் நடக்கிற நிறைய மாற்றங்கள் இதனால் வரும். அதனால் இந்த வாரம் ரொம்ப முக்கியமான ஒரு வாரமாக நான் பார்க்குறேன். முக்கியமாக இப்போ ஜாக்லின் 19.34% வைஸ் பார்த்தீங்கன்னா 79,682 ஓட்டுகள் வாங்கி முதலிடத்தில் இருக்காங்க. இன்னும் அவங்களுடைய ஃபேமிலி வரல, இன்றைக்கி வந்துடுவாங்க அப்படிங்கிறது தான். இவங்க வந்ததுக்கப்புறம் இவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சரி 17.69%, 72,904. பாருங்களேன், முதல் நாள் இவங்களுடைய ஓட்டு வங்கி ரொம்ப கம்மியாக இருந்தது, 2வது இடத்துல இருந்தாங்க. ஜாக்லினுக்கும் இவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் நிறையா இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 79 ஜாக்லின், இவங்க 72. அப்போ மஞ்சரி ஃபேமிலியிலேருந்து அவங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அதை தான் மஞ்சரியை நிறைய ஓட்டுகள் விழுது. இப்படி தான் நிறைய வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ராணவ் 63,600 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. நேற்று அவங்க ஃபேமிலியிலேருந்து பேசினது பொங்கினது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அவங்க சிஸ்டர் சௌந்தர்யாட்ட கேள்வி கேட்டது இதெல்லாம் ஓகே தான். அதே சமயத்தில் ராணவ் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். பவித்ரா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பவித்ரா ஆரம்பத்துலேருந்தே அவங்க ஒரு சில விஷயங்கள் வேணாம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. அவங்க தர்ஷிகாவுக்கே புத்திமதி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உனக்கும் இல்லை இது வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அதில் கரெக்டாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா ஒருத்தவங்க பிடிச்சி பண்ணுற ஒரு விஷயமும் பிடிக்காமல் பண்ணுற விஷயமும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நாளைக்கு அது தப்பான ஒரு விதத்தில் போய் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான். அதை நேற்று கூட உட்காந்து அவங்க இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, நம்ம தீபக்கிட்ட. அதாவது அவன் ஒரு மாதிரி இது பண்ணுறான்னா அது வேண்டாம். ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே வெளியில் சொல்ல முடியாமல் நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க. வெளியில் ஏதாவது இருக்கலாம், அது வீட்டில் சொல்லாமல் இருக்கலாம். அதுக்காக அவங்க பயந்துக்கிட்டு அப்படி சொல்லலாம். அப்போ அதை நீ புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது தான். புரிஞ்சிக்கிட்டு வெளியில் வர்றது பெட்டர். இல்லை திரும்ப திரும்ப போய் அவங்க எங்கேயாவது ஹைப்பர் ஆகி கத்துனாங்கன்னா அது வேறு மாதிரி போயிடும் அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா விஷால் 13.09, 53,938 ஓட்டுகள். விஜய் விஷால் இந்த 4வது இடத்துக்கு வந்துட்டார். ஆனால் அதிலே தான் இருக்கார். இன்னும் தன்னுடைய கேமை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அவங்க ஃபேமிலியிலேருந்து என்ன பெருசாக எதுன்ட்டு குழு கொடுக்கல. பட் இன்னும் கொஞ்சம் அவனுக்கு கப்பு வாங்குகிற இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது தான். ஏதோ வீட்டில் வெளியில் நமக்கு வாய்ப்பு இல்லை, இங்கே வந்துடலாம் அப்படின்ட்டு. இந்த வாட்டி என்னன்னா, அந்த விஜய் டிவி சீரியல் பாதி முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சும்மா இருக்கவனெல்லாம் ஒரு வண்டியில் தூக்கி போட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான். அதனால தான் என்னன்னா சும்மா மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கானுங்க, இவனுங்களும் கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அடுத்தது பவித்ரா 13.07%, 53,851 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. மேபி நேற்று அவங்க வீட்டிலேருந்து சொன்ன விஷயங்கள் அவங்களுக்கு அடுத்த வாரம் கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பிக்கை கிடையாது. டாஸ்க்கை ஃபயராக விளையாடுறது, அதை தவிர ஒரு போல்டாக அந்த கேமை டாஸ்க் இல்லாமல் நம்ம அணுகிற ஒரு விதம் இருக்கு இல்லையா, அதுதான். அடுத்தது ஜெஃப்ரி 11.1, 45,746. ஸோ இவங்க ஃபேமிலியிலேருந்து என்ன சொல்ல போகிறாங்க, ஜெஃப்ரிக்கு எல்லாரையும் நம்பிக்கிட்டு இருக்கான். ஜாக்லின் இவன் மேலே வச்சுருந்த உண்மையான கன்சர்ன் உண்மையாக இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கி பேசப்படும். இந்த 2 நாளைக்கு அப்புறமேட்டுக்கு நாளைக்கெல்லாம் எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க அப்படின்னு தான் தோணுது. பார்க்கலாம், ஜெஃப்ரிக்கு கொடுக்க போகிற அட்வைஸை வச்சு அவன் இதை எப்படி எடுத்துக்கிட்டு கொண்டு போகிறான் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது அன்சுச்சா 19.27, 42,330. அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் இந்த கேம் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நாள் அமைதியாக இருந்துட்டு போயிடலாம், அவ்வளோதான். ஏன்னா இந்த கேம் அவங்க லைஃபுக்கு அவங்க எதை நினச்சி வந்தாங்களோ பெருசாக ஒரு மாற்றத்தை தரல. ஏன்னா அன்ஷிதா அப்படிங்கிறவங்க செல்லம்மா சீரியலில் பார்த்துருக்கோம். அப்புறம் நிறைய ஒரு கான்ட்ரவர்சியில் வந்தாங்க, அதை மாற்றணும்னு வந்தாங்க. அதுக்கான முயற்சி எடுத்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவங்க முனைப்பாக கேம் விளாண்டுருந்தாவே அந்த முயற்சி போயிருக்கும். அமைதியாக உட்காந்துருந்து நான் அந்த பேரை காப்பாற்றினேன். ஏமா முயற்சி ஏதாவது நீ நல்லா பண்ணாதானே உனக்கு ரசிகர் கூட்டம் கூடும். நீ எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா எப்படி கூடும்?
அமைதியாக உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஜாக்லின்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் மட்டும் பேர் மாறிடுமா அப்படின்றது தான். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரி ஓகே, அதாவது இந்த வாரம் போகணுன்னா இவங்களை அனுப்புவாங்க, இல்லைன்னா ஜெஃப்ரி அனுப்புவாங்க, டபுள் எவிக்ஷன்னா 2 பேரும் போவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம மாலை நேர ஓட்டிங்கில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.